வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. கடந்த பிப்ரவரி மாதம் இங்கிலாந்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விஜயம் செய்திருந்த போது அல் ஜசீராவிற்கு வழங்கிய நேர்காணலானது நேற்றைய தினம்தான் அல் ஜசீரா யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நேர்காணலில் அவர் கூறிய விடயங்களில் முக்கியமானவை சிலது நேற்று நேர்காணல் ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பே சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியிருந்தன. குறிப்பாக சர்வதேச ஆங்கில இணையதளங்களில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அவை தொடர்பான விடயங்களையும் நேற்றைய காணொலியில் வழங்கியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று நேற்றைய தினம் வெளியான நேர்காணலில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அது எவ்வாறான விடயங்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியும் அமையப்பெறப் போகிறது. பல சந்தர்ப்பங்களில் காரசாரமாக மாறிய இந்த விவாதத்தின் போது போராட்டம், பொருளாதாரம், நெருக்கடி மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற பல தலைப்புகளில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த கேள்வியினுடைய சுருக்கத்தை பார்க்கிற போது கேள்வி கேட்பவர், நீங்கள் இலங்கை நாடாளுமன்றத்தினால் இலங்கையின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டீர்கள். நீங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்தீர்கள். ஒரு வருடத்தில் நாட்டின் பணவீக்கத்தில் 70% 1.3% குறைத்தீர்கள். ஆனால் கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். இவ்வளவு நல்ல சாதனைகளை பெற்றிருந்தும் இலங்கை மக்களால் நீங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என செய்தியாளர் கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதற்கு ரணில் விக்ரமசிங்கே பதில் கூறுகின்ற போது, நான் ஏன் தோற்றேன் என்பதை விளக்க இங்கு வரவில்லை. ஆனால் எனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற முடிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அடுத்த கேள்வியாக அவர் கூறுகின்றார், 2022 ஆட்சிக்கு வந்து சில மணி நேரங்களுக்குள் நீங்கள் பாதுகாப்பு படையினரை அழைத்து சட்ட ஒழுங்கை மீட்டெடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்யுமாறு அறிவுறுத்தினீர்கள் இல்லையா? பின்னர் அவர்கள் போராட்டக்காரர்களை வன்முறையில் அடக்கினார்கள் இல்லையா? இவ்வாறாக அவர் கேள்வி கேட்க ரணில் விக்ரமசிங்கே பதில் கூறியிருக்கின்றார், இளைஞர்களின் கருத்துக்களுக்கு யாரும் புறக்கணிக்கவில்லை. நாடாளுமன்றம் என்னை ஜனாதிபதியாக நியமிக்கும் போது நான் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். நாடாளுமன்றம் கிளர்ச்சியாளர்களினால் கைப்பற்றப்பட்டால் என்ன நடக்கும்? இது ஜனநாயகமா என கூறியிருக்கின்றார். அடுத்த கேள்வியாக அவர் கேட்கின்றார், உங்கள் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் 944 கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தினார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்க, அதற்கு ரணில் விக்ரமசிங்கவும், சர்வதேச மன்னிப்பு சபை நமது நாடுகளை இழிவுபடுத்துகின்றது. ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் என்று ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்திருக்கின்றார். இதே நேரத்தில் அடுத்த கேள்வியாக அவர் கேட்கின்றார், அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக தேவையற்ற பலப்பிரயோகம் நடந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது. இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே, ஐரோப்பிய ஒன்றியம் சில அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கியுள்ளது. என்னையும் பதவி விலகல் செய்ய வற்புறுத்தினர். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவித்ததற்காக அவர்கள்தான் என்னை பாராட்டுகின்றார்கள். அடுத்த கேள்வியாக அவர் கேட்கின்றார், கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து உண்மையான விசாரணை நடத்த நீங்கள் முயற்சிக்கவில்லை என்று கூறுகின்றார். இதற்காக நீங்கள் நியமித்த குழு பயனற்ற அறிக்கையை வெளியிட்டதாக அவர் கூறினார். இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்ற போது, கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என குறிப்பிட்டிருக்கின்றார். நேர்காணலின் போது இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் என அடையாளம் காணப்பட்டுள்ள 6000 மக்களில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என வினவப்பட்டது. இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே, பின்னர் 14,000 பேர்கள் வந்திருந்தன. எனவே நாங்கள் அதை மீண்டும் 2 தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சிக்கின்றோம். முதலாவது முள்ளிவாய்க்கால் கலவரத்தில் உள்நோக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளியே இருந்தவர்கள் என்று 2 வகையாகும் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 6000 பேரில் 616 மக்கள் குறித்த தகவல்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று செய்தியாளர் தெரிவித்த போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இனப்பிரச்சினைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். எனவே இதனை எவ்வாறு சரி செய்ய போகின்றோம் என முயற்சிப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என கூறியுள்ளார். இதேவேளை 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
நீதி வழங்கப்பட்டதா என வினவப்பட்டுள்ளது. இதற்கு எந்த சமூகத்தினருக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்று சர்வதேச ஊடக நேர்காணலானது பத்திரிகை வேடமிட்டு நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட தாக்குதல் என முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றிருந்த சர்வதேச ஊடகம் ஒன்றில் நேர்காணலில் கேள்விகள் கேட்கப்பட்ட விதம் மற்றும் அவர் பதில் வழங்கிய விதம் என்பன பல்வேறு வகையில் சர்ச்சைக்குள்ளாகி இருந்தன. இந்த நிலையில் நேர்காணல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் வகையில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகின்ற போது, நேர்காணல் செய்பவர் நியாயமான விவாதத்தை விட நேரடி விசாரணையை நடத்தியுள்ளதாக சப்ரி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது பதில்களை பெறுவது பற்றியது அல்ல, பத்திரிகை பற்றியது அல்ல, இது ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்வைப்பது பற்றியது என்று அவர் கூறியுள்ளதுடன் குறித்த செய்தியாளரின் அணுகுமுறை விரோதமானது மற்றும் பாரபட்சமானது என்று விமர்சித்துள்ளார். இதேவேளை இந்த நேர்காணலின் போது ரணிலுக்கு விரோதமான சூழலை உருவாக்கும் வகையில் பார்வையாளர்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அலி சப்ரி குற்றம் சுமத்தியுள்ளார். அது மாத்திரமன்றி ரணிலை ஒரு எதிரி பிரதேசத்தில் இருப்பது போல உணர வைக்க இலங்கைக்கு எதிரான விரோதமான பார்வையாளர்கள் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இது நிகழ்வு எவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவழியில் முன்னாள் ஜனாதிபதி நேற்றைய தினம் பிற்பகல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அல் ஜசீராவிற்கு அளித்த நேர்காணலுக்கு பதிலளித்திருக்கின்றார். இதன்போது கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி, அல் ஜசீரா பற்றிய விவாதம் எங்களுடையது போல இல்லை. அவர்கள் எங்கள் நேரடி ஒளிபரப்பை எடுத்து எல்லாவற்றையும் ஒளிபரப்புகின்றார்கள். நல்லது கெட்டது இரண்டும் அல் ஜசீரா சுமார் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் மட்டுமே ஒளிபரப்பியது. சில நல்லவை இருந்தன, அவர்கள் அவற்றை ஒளிபரப்பவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் ஒளிபரப்பியிருந்தால் நிலைமை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக நேற்றைய தினம் வெளிவந்த இந்த நேர்காணலானது பல்வேறு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அவற்றினுடைய சாராம்சமாகத்தான் இந்த காணொளியும் அமைய பெற்றிருக்கிறது. நன்றி.